அனைவருக்கும் வணக்கம். I wish you gross happiness in the learning of this preposition. The preposition is, as I told you in the previous classes, very difficult to learn. It's very difficult to understand also. ஏன்னா இதை தமிழர்கிட்ட சொல்லி இதை புரிய வைக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு கான்செப்ட் வேர்டுன்னு சொன்னேன். மனதை குறிக்கிற வார்த்தை, ஒரு இடத்த குறிக்கிற வார்த்தை. அதனால் இதுக்கு மற்ற கிராமர் கீஸை காட்டணும். கிராமர் கீஸ் நம்ம அதை பைஹார்ட் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். இதில் புரிதல் ரொம்ப முக்கியம். கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 5 ப்ரப்போசிஷன் நடத்தியிருக்கிறேன். இப்போ 6வது பாருங்களேன். ஆக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப்னு சொல்கிறது. ஒரு செயலை செய்கிறாரு. இன்ஸ்டெட் ஆஃப்னா எதற்கு பதிலாக, ஒருத்தருக்கு பதிலாக அப்படிங்கிறது இது ஒரு புரியுது. தமிழில் சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பாருங்கள், ஹி அட்டெண்ட்ஸ் மீட்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. நான் போகிறதுக்கு பதிலாக அவர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. அதுமாரி ஐ டேக் காஃபி இன்ஸ்டெட் ஆஃப் டீ. டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் காஃபி சாப்பிட்றேன். அதுமாரி வி லேர்ன் இங்கிலீஷ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம். இப்போ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப். அதுக்கடுத்து பாருங்கள், ஆன் பிகாஃப் ஆஃப்னு சொன்னால் ஒரு சார்பாக பொருட்டுன்னு சொல்லுவோம், அல்லது ஒருத்தர் சார்பாகன்னு சொல்கிறோம். அதுக்கு ஆன் பிகாஃப் ஆஃப்னு சொல்கிறது. பாருங்களேன், ஐ தேங்க்யூ ஆன் பிகாஃப் அவர் ஸ்டாஃப். என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய சக ஆசிரியர்கள் சார்பாக நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுகிறேன். அப்போ ஆன் பிகாஃப் ஆஃப், நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், இந்த மேரேஜ் அட்டன் பண்ணுறேன் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாக. ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் மை ஃபேமிலி ஐ அட்டெண்ட் திஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நான் இந்த பணத்தை கொடுக்குறேன் என்னுடைய அப்பாவுக்கு பதிலாக, அவர் சார்பாக நான் இந்த பணத்தை கொடுக்குறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃபாதர் ஐ கிவ் யூ திஸ் மணி. இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நீங்களே இதே மாதிரின்னா சில வாக்கியங்களை நீங்களே ஃப்ரேம் பண்ணி அதை சொல்லி பழகணும். பட் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சு அந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் வளர்கிறாங்க. இது கான்செப்ட் வேர்டுன்னு சொல்கிறது இங்கிலீஷில். அதுக்கடுத்து பாருங்க, ஆக்ஷன் த்ரூ அப்படின்னு அர்த்தம். யூ கோ த்ரூ திஸ் வே. த்ரூனா நான் ஏற்கனவே பை சொல்லியிருக்கிறேன், இப்போ நான் த்ரூ சொல்கிறேன். இந்த பைக்கு த்ரூவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால், இப்போ ஐ கோ த்ரூ திஸ் வே, ஐ கோ பை திஸ் வே, ரெண்டும் சொல்லலாம். நான் பைக்கு உங்களுக்கு என்ன சொன்னேன், உதவியாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் போகிறதுக்கு இந்த வே உதவியாக இருக்குது. அப்போ ஐ கோ பை திஸ் வேன்னு சொல்லலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம நினச்சது கரெக்ட் தான். ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு பேசேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, த்ரூ அதன் வழியாக. ஸோ த்ரூ திஸ் மெத்தட், இந்த பை தாட் மெத்தட், த்ரூ திஸ் மெத்தடு வி லேர்ன் இங்கிலீஷ். இந்த மெத்தடு வழியாகத்தான் நம்ம இந்த இங்கிலீஷை கற்றுக்கிறோம். அதே சமயத்தில் பை சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பட்டு டு பி ப்ரிசைஸ், டு பி வெரி ஷார்ப் அண்ட் பின் பாயிண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, த்ரூவும் பையும் ஏறக்குறைய ஒன்று தான். ஆனால் அதே சமயத்தில் த்ரூனா இதன் மூலமாக, இதன் வழியாக சென்று சாதிக்கிறது. பையனா அதனுடைய உதவினால். பையில் இங்கிலீஷில் 2 பை இருக்குது. இன்னொன்று ஐ ஷல் கம் பை 10 o'clockன்னு சொல்கிறோம். அந்த பை வேறு. இந்த பை ஏஜென்ட்டாக இருக்குது, உதவி செய்கிறது. அந்த பை டைமுக்கு வரும். அதை நான் பின்னால் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி பண்ணுவேன். ஆக்ஷன் த்ரூ சொல்லிட்டேன். அது மாதிரி யூ கோ த்ரூ திஸ் வே. அதுக்கடுத்தது ஆக்ஷன் வேர், ஆக்ஷன் வென். இதுக்கு நான் உங்களுக்கு அந்த ப்ரப்போசிஷன்ஸ் தான் எழுதியிருக்கிறேன் ஒழிய, இதுக்கு நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு அந்த டயக்ராம், இந்த பிக்சர்ஸ் வழியாக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு தமிழ் சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இல் ஆன்னா மேல், அட்டுக்கு இல்லை மேலே நமக்கு தெரியலை, இன்ட்டுனா உள்ளே, இன் ஃப்ரண்ட் ஆஃப். இதுக்கெல்லாம் தமிழ் சொல்லி புரிய வைக்கிறத காட்டலாம். அதை ஒரு டயக்ராமேட்டிக்காக ஒரு டயக்ராம் போட்டு அதில் அந்த பொசிஷனை காமிச்சு அதன் வழியாக அதனுடைய புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆக்ஷன் வென்னுங்கிறது என்னது, இங்கேயும் ஆண் வருது, இங்கேயும் ஆண் வருது. இங்கே வேருக்கும் ஆண் வருது, வெண்ணுக்கும் ஆண் வருது. வேருக்கு இட்டு வருது, சாரி இன் வருது, இங்கேயும் இன் வருது. வேறு பொசிஷன்ஸ் எல்லாமே ஒன்றா தெரியும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் இது நீங்கள் என்ன செய்ய முடியும். இப்போ ஐ ஷல் கம் அட் 3 o'clockன்னு சொல்கிறோம். இந்த அட்டு வேறு, இடத்த குறிக்கிற அட்டு வேறு, அது டைமை குறிக்கிற அட்டு வேறு. அதேமாரி யூ கம் ஆன் டைம், சரியான நேரத்துக்கு வாங்க அப்படிங்கிறதுக்கு ஆன் டைம் சொல்கிறது. ஐ கம் இன் டைம் அப்படின்னு சொன்னால், ஆன் டைம்னா அந்த கன் டைம் சொல்லாங்க. சரியாக 3 o'clockனா 3 o'clock ஷார்ப்பாக மீட்டிங் அட்டன் பண்ணுறது. ஐ கம் இன் டைம் சொன்னால் சரி,
ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ஃபியூ மினிட்ஸு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வச்சுக்கிறோம் தெரியுதா. ஸோ ஐ கம் இன் டைம், கொஞ்சம் முன்ன கூட்டி வந்துட்டேன். ஸோ ஐ கம் பை 3 o'clockனு சொன்னால் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் முன்ன பின்ன. ஸோ இதெல்லாம் ஒரு புரிதலில் தான் இது வந்து ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ப்ரிப்போசிஷனை அதை கையாள முடியும் தெரியுதா. அடுத்த கிளாஸில் நான் இதை படங்கள் வரைஞ்சி இந்த ப்ரிப்போசிஷனை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸோ தட் வில் பி a very important lesson. Please don't miss it. Thank you very much for your patient listening. Thank you.